அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ, நமக்கு ஃபைனலி பார்த்தீங்கன்னா, த ஆக்சியாம் மிஷன் அப்படிங்கிறத லான்ச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ, அரவுண்ட் ஒரு 6 டைம்ஸ் டிலே ஆயிருக்கும். ஸோ, 6 லாங் டிலேஸ்க்கு அப்புறமா ஜூன் 25, 2025ல இந்த ஆக்சியாம் மிஷன் அப்படிங்கிறத லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ, ஆக்சியாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ வந்து பார்ப்போம். இதுல வந்து லான்ச் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கென்னடி ஸ்பேஸ் சென்டர். ஓகேவா? கென்னடி ஸ்பேஸ் சென்டர் வந்து லான்ச் பிளேஸ். லான்ச் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபால்கான் 9. ஓகேவா? லான்ச் வெஹிக்கிள் ஃபால்கான் 9. அவங்க போகக்கூடிய அந்த விண்கலத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிராகன். டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுல 4 பேர் போகப் போறாங்க. ஓகேவா? இந்த 4 பேர்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ஸ சேர்ந்த பெக்கி விட்சன் விட்சன் அப்படிங்கிறவங்க. அடுத்தது வந்து போலாண்ட சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி அப்படிங்கிறவரு. அடுத்தது ஹங்கேரியைச் சேர்ந்த டிபோர் கப்பு. லாஸ்ட்டா இந்தியாவ சேர்ந்த சுபான்ஷு சுக்லா அவர்கள். சரிங்களா? ஸோ இவங்கலாம் தான் போகப் போறாங்க. இதுல சுபான்ஷு சுக்லா இந்தியாவ சேர்ந்தவங்க. சரியா? அ இந்தியார இந்தியாவ சேர்ந்த ஒருத்தர் விண்வெளிக்கு போறது 41 வருஷங்கள் கழிச்சு இப்ப தான் நடக்குது. ஏன்னா, ஏப்ரல் 3, 1984ல சோயூஸ் T-11 அப்படிங்கிற ராக்கெட் மூலியமா நம்மளோட ராகேஷ் சர்மா ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்க்கு போயிருப்பார். சரிங்களா? சோயூஸ் T-11. அதாவது சோயூஸ் T-11 அப்படிங்கிறது ரஷ்யாவோடது. சரியா? அதுக்கப்புறமா 41 வருஷம் கழிச்சு இப்பதான் சுபான்ஷு சுக்லா வந்து போறாங்க. அதே மாரி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலும், அது சுபான்ஷு சுக்லா தான். சரியா? ஸோ இதெல்லாம் தான் இந்த மிஷன பொறுத்தவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக்ஸ். அண்ட் தென் லான்ச் பண்ணி 28 மணி நேரம் ஆகும். இவங்க அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போறதுக்கு. சரியா? மொத்தம் ஒரு 14 நாட்கள் அங்க இருந்து எக்ஸ்பெரிமென்ட்லாம் பண்ணுவாங்க. ஓகே. இதான் பேசிக்ஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்லயும் இத தாண்டி கேட்க மாட்டாங்க. சரியா? ரைட். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டுல வந்து புதுசா ஒரு 642 ஹெல்த் சப் சென்டர்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரப்போறாங்க. ஸோ, அதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ பத்தி இங்க குடுத்திருக்காங்க. அந்த ஆக்ஸிலரி நர்ஸ் மிட்வைஃப்ஸ், வில்லேஜ் ஹெல்த் நர்சஸ் இவங்கலாம் வந்து அ இவங்களோட போஸ்டிங்ஸ்லாம் வந்து ஃபில் ஆகாம இருக்கு. வேக்கன்ஸீஸ் அதிகமா இருக்கு. இந்த ஒரு டைம்ல தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, 642 ஹெல்த் சப் சென்டர்ஸ வந்து கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ஸ வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ, இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அ தமிழ்நாட்டுல பொதுவா ஹெல்த் சப் சென்டர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு என்ன நார்ம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 5000லேருந்து 6000 பாப்புலேஷனுக்கு ஒரு ஹெல்த் சப் சென்டர் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அதுதான் தமிழ்நாட்டோட நார்ம்ஸா இருக்கு. சரியா? ஸோ, அத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல பாரத் மாதா வச்சு சமீபத்தில கேரளால ஒரு கான்ட்ரோவர்சி. என்னன்னா, பாரத மாதா சிலைய வந்து கவர்னர் எல்லா அஃபிஷியல் ஃபங்ஷன்லயும் கேரளாவோட கவர்னர் எல்லா அஃபிஷியல் ஃபங்ஷன்லயும் வச்சு அ தொட்டு கும்பிட்டு தான் ஃபங்ஷனே ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற மாரி ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா, பாரத மாதா அப்படிங்கிறது நேஷனல் ரெகக்னைஸ்டு சிம்பிள்ஸ்ல இந்த பாரத மாதா சிம்பிள் அப்படிங்கிறது ரெகக்னைஸ் பண்ணல. அப்ப கான்ஸ்டிடியூஷன் படியும், இல்ல நேஷனல் சிம்பிள்ஸ்லயும் இல்லாத ஒரு விஷயத்த கவர்னர் அஃபிஷியல் ஃபங்ஷன்ஸ்ல வச்சிருக்கிறது ஒரு ஏற்புடையதல்ல. அத வந்து அவங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேரளா கவர்ன்மெண்ட் வந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேசிஸ்ல தான் இத நம்ம பார்க்க போறோம். இதுல இந்த பாரத மாதா அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் எப்படி டெவலப் ஆச்சு அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இது நமக்கு ஐஎன்எம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவைப்படும். ஓகேவா? இந்த பாரத மாதா அப்படிங்கிற இந்த பெர்சானிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பங்கிம் சந்திர சட்டோபாத்யாய் அவருடைய ஆனந்த் மத் நாவல்ல பங்க மாதா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாரு. ஓகேங்களா? பங்க மாதா அப்படின்னா பெங்காலோட எப்படி பாரத் மாதான்னா பாரத நாட்டினுடைய தாய் அப்படின்னு சொல்றோமோ, பங்க மாதா அப்படிங்கிறது பெங்காலுடைய தாய், மதர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்தது பங்க மாதா அப்படிங்கிறது. சரியா? அதுக்கப்புறம் தான் அபனிந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? ரவீந்திரநாத் தாகூரோட நெஃப்யூ. சரியா? அபனிந்திரநாத் தாகூர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த பங்க மாதா பெயிண்டிங்க வந்து 1905ல கொண்டு வந்திருப்பாரு. அத சிஸ்டர் நிவேதிதா இருக்காங்க இல்லையா? விவேகானந்தரோட இருந்த சிஸ்டர் நிவேதிதா. இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த பெயிண்டிங்க பங்க மாதாங்கிறதுக்கு பதிலா பாரத மாதா அப்படின்னு சொல்லி பாப்புலரைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான் இந்த பாரத மாதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவுல வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் எல்லாமே வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்லோகன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்
இந்தியன் நேஷனலிசம வந்து கொண்டு வந்துச்சு. இருந்தாலுமே காந்திஜி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்பளோட இந்தியன் நேஷனலிசம் அப்படிங்கிறது செக்குலர் நேஷனலிசமா மாறியிருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு மதம் சார்ந்த சிம்பலையும் எடுத்துக்காம, செக்குலரா நம்ம மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிருப்போம். அதுக்கப்புறமா ஹிந்துத்துவா ஃபோர்ஸஸ் தான் இந்த பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பங்கிம் சந்திர அச்சட்டோபாத்யாய் தான் ஆனந்த் மத்ல பங்க மாதான்னு ஆரம்பிச்சிருப்பாரு. அத அபனீந்திரநாத் தாகூர் வந்து பெயிண்டிங்கா வந்து பங்க மாதாவ வெளியிட்டிருப்பாரு 1905ல. அத பாப்புலரைஸ் பண்ணது அத பாரத மாதான்னு சொல்லி பாப்புலரைஸ் பண்ணது யாருன்னா, சிஸ்டர் நிவேதிதா அவர்கள். சரியா? ஸோ அததான் இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? வேற என்ன செய்திகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ மத்தபடி எல்லாமே சுபான்ஷு சுக்லா அவர்கள வச்சு தான் நெறைய செய்திகள் இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கிய செய்திகள் எல்லாத்தையும் பார்த்திருக்கோம். நன்றி.